என் பேர் குமார். பொன்னியம்மன் செல்லியம்மன் கோயில் பூசாரி நான் பேசுகிறேன். இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் சித்திரக்கோயில் மெயின் ரோடு வழியில் செம்மண் திட்டு பால்கார வட்டம் தும்பாதொழில்பட்டியிலேருந்து இந்த கோயில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பூஜை பார்த்திங்கன்னா பௌர்ணமி பூஜை சிறப்பாக இருக்கும். 6 to 8 மணி நைட்டில் அன்னதானத்தோட சிறப்பான பூஜை. மற்றபடி அமாவாசை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் 8 to 10 பூஜை, சிறப்பான பூஜையில் பகலில் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெவம் போட்டிருக்கோம். ஆடி மாதம் அங்கே எப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அந்த அம்மாவுக்கு தெவம் பண்ணுறாங்களோ பானைகளில், அதே மாதிரி இங்கே ஆடி மாதத்தில் இப்போ தெவ பூஜை. இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி பூஜை வீட்டு தேவை செஞ்சுட்டு இதுக்கு ஆடி மாதம் 21ஆம் தெவ பூஜை நடக்குது. ஊர் பொதுமக்கள் பங்காளிகள் அனைவரும் இந்த பூஜையில் கலந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது சமயம் இதோட சிறப்பு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த அம்மா பானைங்காலில் இந்த அம்மா இருக்குது, அமைஞ்சிருக்கு 1000 நூற்றாண்டு காலமாக. பின்னால் பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும். அதே மாதிரி இது ஓடை இருக்குங்க பின்னாடி. முன்னாடி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓடை இருக்கும். இதுக்கும் முன்னாடி ஓடை இருக்குது. அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா இந்த அம்மா பார்த்திங்கன்னா இது முடியுமாக நம்ம குலதெய்வமாக வழங்குவது 2. இது செல்லியம்மன், இது பொன்னியம்மன். இதுதான் அக்கா, இது தங்கச்சி. அப்படிங்கிறப்ப இதோட அம்சம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரியே வடிவம் அமைச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா அரக்க இருக்கிறாரு. இது காளையைக்கு உகந்ததுன்னு நினைக்காது. இது வடிவமாக அங்கே அமைஞ்சது தான் அந்த சாமி. இது 1000 நூற்றாண்டுகளே அடித்ததுனால இது அம்மா அப்படியே அற்புதமாக இது வழி கொடுத்து நம்ம சிப்பி ஒவ்வொரு வாட்டியும் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன எப்படின்னு பார்த்துட்டு தான் இதை நான் வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் இந்த சிலை இருக்கும். நம்ம அக்கா இப்படியே தான் அதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டுமே ஒரே சிலை தான், எந்த மாற்றமும் கிடையாது. பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி உள்ள சாமி இது. இதை தொடுனாவே ஒவ்வொருத்தருமே பயந்துக்கிட்டு தான் அவத்திலே நின்றுக்குவாங்க. இது இங்கே பார்த்தாவே அங்கேயே வாசப்படிக்கிட்டே நின்றுக்குவாங்க, நான் மேலே வரல அப்படிங்கிறது. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் அம்மா நிறைவேற்றி கொடுக்கும் கண்டிப்பாக. இது பக்தர்கள் அனைவரும் வாங்க. இங்கே வசதி, கார் பார்க் வசதி, பாத்ரூம் வசதி, எல்லா வசதியுமே அமைஞ்சிருக்குது இந்த கோயிலில். பொன்னியம்மன் செல்லியம்மன் கோவில் செம்மண் திட்டில் பால்கார வட்டம் தும்பாலதொழிப்பட்டியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. ஓப்பன் பிளேஸ் தான். எங்கள் குலதெய்வம் அப்பயே அம்மா இப்படி ஒரு அக்னி இதில் எழுந்திரிச்சதுனால இது ஓப்பன் பிளேஸ் தான் அது இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம ஓப்பன் பிளேஸே நம்ம கட்டி வச்சுருக்கோம். ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும். எல்லோரும் தயவு செஞ்சு ஊர் பொதுமக்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பங்காளிகள், ஊர் பொதுமக்கள், நண்பர்கள் எல்லாருமே இந்த பூஜையில் கலந்துக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னியம்மன் செல்லியம்மன் சாமி இங்கே தும்பாலிப்பட்டியில் பால்கார வட்டத்தில் அமைஞ்சுள்ளது. இதுக்கு வழி பார்த்திங்கன்னா செம்மண் திட்டு வழியாக இறங்கி ஏஎம் ரைஸ் மில் வழியாக பால்கார வட்டத்தில் அமைந்துள்ளது சாமி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. இது சாமின்னு பார்த்திங்கன்னா இது சிறப்பு. இது வரும் பெண்கள் நல்ல பக்தர்கள் எல்லாம் ஒரு வேண்டுதல் வச்சா சிறப்பாக நடைபெற்று கொடுக்கும். அது சமயம் தான் வேண்டுதல் வச்சா உடனே அதை நிறைவேற்றி கொடுக்குற அம்பாள் இது. பொன்னியம்மன் செல்லியம்மன் அக்கா தங்கச்சி 2 பேரும் நல்ல சிறப்பான சாமி இது. எங்கே இந்த சேலம் மாவட்டத்திலே இந்த உலகாலே எங்கேயுமே இந்தமாரி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெட்டலியாக தான் இருக்கும். எப்போ வந்தாலும் அந்த அம்மாள் பார்க்கலாம். ஒவ்வொரு கோயிலில் போனால் கருவல் உள்ளார தான் இருக்கும். இது ஓப்பனாக தான் இருக்கும். எல்லோரும் வரலாம், எல்லோரும் கும்பிடலாம். இதே பூஜை டைம் எப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 12 அந்த டைமு பூஜை சிறப்பாக நடக்கும். மதிய பூஜை சாயங்காலம் 6 to 8 அந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானத்தோட. அதனால் இந்த கோயிலோட சிறப்பு ரொம்ப சக்தி உள்ள சாமி. எல்லோரும் வாங்க, கும்பிடலாம்.